இன்றைய வேத வாசிப்பு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினாலும் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னதென்று தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைய நற்செய்தியின் தலைப்பு தொடர்பில் இருப்போம். மேடலின் வாரம் ஒரு முறை தன் அம்மாவை போனில் தொடர்பு கொண்டு அழைப்பதை வழக்கமாக வைத்திருந்தாள். ஆவிக்குரிய எழுத்தாளரான அவளது அம்மா தன்னுடைய முதிர் வயதில் என்னோடு அடிக்கடி தொடர்பில் இரு என்று சொல்லுவார்களாம். அதுபோலவே மேடலின் தனது குழந்தைகளையும் அழைத்து அந்த உறவை பராமரிக்க விரும்பினாள். சில நேரங்களில் அது குறிப்பிடத்தக்க கேள்விகள் மற்றும் பதில்கள் நிறைந்த நீண்ட உரையாடலாக இருந்தது. மற்ற நேரங்களில் அந்த தொலைபேசி எண் இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறதா என்று பரிசோதிக்கும் சாதாரண அழைப்பாய் கூட இருந்தது. அவரது புத்தகமான வாக்கிங் ஆன் வாட்டர் என்ற புத்தகத்தில் குழந்தைகள் தொடர்பில் இருப்பது நல்லது, குழந்தைகளாகிய நாம் அனைவரும் அப்பாவுடன் தொடர்பில் இருப்பது நல்லது என்று எழுதுகிறார். மத்தேயு 6:19-13 இடம்பெற்றுள்ள பரம மண்டலம் ஜெபம் நமக்கு தெரியும். அதன் துவக்க வரிகள் தொடர்ந்து இடம்பெறும் வரிகளுக்கு அடிப்படையாய் அமைந்திருக்கிறது என்பதனால் அது மிகவும் முக்கியமானது. மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காய் நாம் ஜெபம் செய்யக்கூடாது. நம்முடைய ஜெபம் எவ்வளவு நீளமாய் இருக்கிறது என்பது முக்கியமல்ல. வீண் வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்க வேண்டியது இல்லை. நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனிடத்தில் ஜெபிக்க தூண்டுவது என்பது அவருடனான நம்முடைய உறவை வளர்த்து கொள்வதற்காகவே பிதாவோடு உறவில் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இயேசு வலியுறுத்துகிறார். பின்பு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய தேவனோடும் உலகத்தின் பிதாவுமாயிருக்கிற தேவனிடத்தில் தொடர்பு கொள்ள வைத்திருக்கிறதினால் ஜெபம் என்பது இன்றியமையாதது.